ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி என்ன நாள்? தமிழ்நாடோட தேர்தல் நாள். ஏப்ரல் 23ஆம் தேதியான இன்றைக்கி உங்களோட ஜனநாயக கடமையை செலுத்துறதுக்கான நாள். ஸோ இன்றைக்கி என்ன வேலை கிடந்தாலும் சரி, உங்களோட ஓட்டை கண்டிப்பாக மறக்காமல் பதிவு செய்யுங்க. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் யாரையும் பர்டிகுலராக இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லேன். கடைசி 5 வருஷமாக இல்லை, கடைசி 50 வருஷமாக நாட்டை எப்படி ஆண்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் தெரியும். எவ்வளவு அடிமைகளாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன குழந்தைக்கு சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதில்ல. 60 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தாலும் சரி, 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஒரு சபதம் ஏற்போம். நல்ல ஆட்சியை கொடுக்கறதும், அதே மாதிரி நல்ல ஒரு கல்வியை கொடுக்கறதும், நல்ல மருத்துவத்தை கொடுக்கறதும், ஒரு நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது தான் ஒரு தலைவன். அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. இந்த நாளை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. வெறும் ஒரு விரல் பொறிச்சு மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு கண்டிப்பாக நீங்கள் வாக்கு அளிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக நான் பதிவிடுறதே. இங்கே 4 முனை போட்டியோ 2 முனை போட்டியோலாம் கிடையாது. முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் தகுதியானவரா, மக்களை தான் குடும்பம் போல் நேசிக்கிறவரா, தான் மாநிலத்தையோ தன்னோட நாட்டையோ பெரிதும் நேசிக்கக்கூடியவரா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம மக்களை எடுத்து செல்பவரா அப்படின்னு பார்க்கணும். அதை நம்ம எங்கேயுமே பார்க்குறதில்ல. கடைசி ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆண்டுட்டு இருந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருந்தது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம கடந்த 75 வருஷமாக நம்ம கோமாவில் தான் இருந்திருக்கோம். ஒவ்வொரு மக்களும் கோமாவில் தான் இருந்திருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கோமாவில் இருந்திருக்கும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நாட்டில் இலவசம்னு கொடுத்து மக்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க. ஏமாற்றி அவங்க அரசியல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்த்திங்கன்னா கடனாளி ஆக்கிறது நல்லாட்சியே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி, கருத்து சுதந்திரம் பேச முடியாத ஒரு ஆட்சி, அனைத்து அரசு துறைகளிலும் ஒரு ஊழல், அரசு வேலையிலையும் ஒரு ஊழல், ஆட்சியாளர் வயிறு நிறையுது, ஆனால் மக்களோட வயிறு எங்கே வாட்டி விதைக்குது. இதுதான் ஒரு டெமோக்ரஸியா? 70 வருஷமாக நீங்கள் திரும்ப அந்த கட்சிகளுக்கு வாக்களிச்சிங்க. எந்த ஒரு மாற்றம் அடிப்படை மனிதன் மற்றும் பாமர ஏழை மக்களுக்கு அந்த மாற்றம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அவன் எப்படி கஷ்டப்பட்டானோ அதே கஷ்டத்தை தான் இன்றைக்கி இருக்கிறான். அனுபவிக்க முடியாத வலிகள் மற்றும் வேதனைகளை பெண்களை பெற்றவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு பக்கம் நடந்தது அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. உங்கள் வீட்டில் எப்போ வேணாலும் நடக்கலாம். அனைத்து அமைச்சர்களும் பாருங்கள், நீங்கள் யாராவது ஒருத்தரையாவது நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம தொகுதிக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு யாராவது வராங்களா? கோயிலுக்கு கூழ் ஊற்றுறாங்க, கோயிலுக்கு நன்கொடை கொடுக்குறாங்க, இதையெல்லாம் தான் பெரிய அமைச்சர்கள் பேசுகிறாங்க. மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது செய்கிறாங்களா? அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. அடுத்த 1825 நாட்களுக்கும், அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைகள் கல்வி நல்லா இருக்கணும், உங்கள் நல்ல மருத்துவத்தை தரணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தான் இதை எல்லாமே செய்ய போகிறாங்க. மக்களே, இன்னும் சொல்கிறேன், இன்னும் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளுத்து எழுந்துருங்க. இன்னும் எழுலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட தலையெழுத்தை யாருனாலையும் மாற்ற முடியாது. வேலைவாய்ப்பு, பொருளாதார உயர்வு, இது எல்லாம் இருந்தாவே போதும். நானே டிவி வாங்கிக்குவேன், நானே மிக்சி வாங்கிக்குவேன், நானே லேப்டாப் வாங்கிக்குவேன், நானே வீடும் கட்டிக்குவேன். ஏன் இதையெல்லாம் இல்லாமல் 18,000 ரூபா போட்டு நானே ஃப்ரிட்ஜும் வாங்கிக்குவேன். ஏன் இதெல்லாம் தந்து மக்கள் நீங்கள் ஏமாத்துறீங்க? ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது? மக்களை நல்லா இழிச்சவாங்க, ஏதாவது இலவசம்னு சொன்னால் போதும், பொங்கிட்டு வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி கடைசி 70 வருஷமாக மக்களை வாட்டி வதைச்சிருக்கீங்க. 5 வருஷமாக நாங்கள் இந்த திட்டத்தை பண்ணோம், அந்த திட்டத்தை பண்ணோம், மக்களுக்காக இவ்வளோ பண்ணோம், வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தோம், பொருளாதாரத்தை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரே ஒரு ஆட்சியாளர்கள் சொல்ல முடியுமா? ஏழை எளிய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தத்தெடுத்து அந்த மாணவர்களுக்கு நல்ல கல்வியோ நல்ல வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும். ஆரம்ப சுகாதார நிலையத்தை மல்டி ஸ்பெஷாலிட்டியாக மாற்றணும். சாலை வசதியை மேம்படுத்தணும். என் ரோடு இப்படி இருக்கும், போனால் கண்ணாடி மாதிரி தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். பெண்களுக்கு அடிப்படை வசதியை உருவாக்கி தரணும். பாதுகாப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஸோ புதிய திட்டங்களாக இருக்கட்டும் மற்றும் மக்களுக்கு நான் நன்மை செஞ்சுருக்கேன், இந்த 5 வருஷத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தராவது ஓட்டு கேட்டாங்களா? அப்புறம் நீங்கள் மட்டும் என்ன காசு கொடுத்தாங்களா? வாங்கிக்கிங்க, கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. அந்த புண்ணியவாதிகளாக இருந்தீங்கன்னா, காசு வாங்குகிற புண்ணியவாதிகள்னால் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு, ஏன்னா நீங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு கிடையாது. 10,000 20,000 50,000 கூட கொடுக்கறதுக்கு ஆட்சியாளர்கள் ரெடியாக இருக்காங்க. அந்த காசை நீங்கள் வாங்கிக்கிங்க. ஏன்னா கொடுக்கக்கூடியவனே நேர்மை இல்லாத இருக்கிறப்போ வாங்கக்கூடிய நீங்கள் மட்டும் என்ன நேர்மை எதிர்பார்க்கணும்? அவனுக்கு தான் போடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கான்? சத்தி வாங்கியிருக்காங்களா? 10 சாவமே 10 நிமிஷம் கழித்து தான் பழிச்சதுங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ, நல்ல ஆட்சியாளர்கள் வேணும் அப்படின்னு தோணுதுன்னா அவங்களுக்கு வாக்களிங்க. கண்டிப்பாக
நம்ம ஒரு சரித்திரம் படிப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம். மக்களை முட்டாள்னு நினைக்கிற வரைக்கும் தான் ஆட்சியில் இருக்கிறவங்களாம் ராஜா. மக்கள் மாற்றத்தை நினச்சா உங்கள் கதி என்ன ராஜா அப்படிங்கிறதான். இப்போவாவது நீங்கள் கோமாவிலேருந்து எந்திரிச்சிருங்க. ஒரு நல்ல டாக்டர் வந்திருக்காரு, பொழைச்சிக்கலாம். தமிழகத்தின் கடைசி நம்பிக்கை. இது ஒரு கட்சி மட்டும் இல்லைங்க, இது ஒரு எமோஷன். வாக்களிப்போம் நல்ல மாற்றத்திற்காக, நம் எதிர்காலத்திற்காக. 100% மக்களை யார் ஆளணும்னு 20% மக்கள் தான் முடிவு பண்றாங்க. இது டெமோக்ரஸி. ஒரு குடிமகனோட குறைஞ்சபட்ச தேசப்பற்று ஓட்டு போடுறதுதான். முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு போய் ஓட்ட போடுங்க. 1/2 மணி நேரம் கியூல நின்று ஒரே ஒரு விரல் அழுத்தி உன் நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னா நீ தாண்டா முதல் திருட, நீ தாண்டா முதல் குற்றவாளி. இடம் அழிச்சாலும் அழியாது அவன்